ஏங்க எங்க ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணியில குளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க உங்க டப்ரேஷன் இருக்கா, லவ் பெரியரா, கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க தண்ணியில குளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு சல்லடை போறாது, சக்கரை சாதி வராது. ஹை கைஸ், உங்களுக்கு ஜெயமா தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நாளில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக பேச போகிறாங்க. ஏங்க கூமாப்பட்டி வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக பேசப்பட்டு இருக்கு. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்ஆ தமிழா வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து ரீச் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டியாக வந்து நிறைய இன்ஃப்ளூன்சராக நிறைய பேர் மாறிட்டு வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணபாண்டியன் சொல்லக்கூடிய பட்டதாரி அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ரெகுலராக அவங்களோட நேச்சரை பற்றி வீடியோ வந்து போட்டுட்ருப்பாரு. அந்த வீடியோவில் வந்து எப்படி போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியாவில் அவங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சிறுவல்லிபுத்தூர் அருகே இருக்கிற கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெகுலராக போடுவார். அவங்க ஊர் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படியெல்லாம் வீடியோ போட்டுக்கிறா, என்னடா வியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பட் வந்து அந்த மாதிரி இருக்கிற நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிகப்பெரிய ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய சோசியல் மீடியா வந்து கொண்டு வந்துருச்சு சொல்லணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை ஒரு தனிநபரை செஞ்சுருக்காரு. ஏன்னா வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சாலும் இதுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய விளம்பரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணாலே அந்தளவுக்கு வந்து ரீச் கொடுத்துருக்க முடியாது. ஆனால் பட் வந்து அந்த கூமாப்பட்டியில் இருக்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபாண்டி ஒரு பட்டதாரி நபர் வந்து செஞ்ச விஷயங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. ஒரு சில நெட்டிசன்கள் அவர் வந்து திட்டினாலும் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அவர் வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிதான் சொல்ல வரணும். ஏன் அப்படி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணி எதுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கிராமத்தில் இருக்கிற நேச்சுரல் வந்து மற்றவங்களும் பயன்படுத்துகிறோம், என் கிராமம் வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. என்னோட கிராமம் வந்து அவர் எதிர்பார்க்கறது என்னோட கிராமம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறணும். எதுக்குங்க ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்தெல்லாம் போகணும், எங்களோட கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒருபடி மேலேடி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாராரு. சொல்லிட்டு சோசியல் மீடியா வந்து பேசுகிறாரு. அது இல்லாமல் இந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கும்போது, ஏங்க எங்கள் ஊருக்கு வாங்க, கூமாப்பட்டி வாங்க, உங்களுக்கு லவ் பிரச்சனையா, லவ் ஃபெயிலியரியா, காதல் பிரச்சனையா, மன அழுத்தமா, அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கீங்களா, என்டர்டெயின்மெண்ட் பண்ண என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக வீடியோ போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மீடியாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்போ வந்து அவரை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது. ஏன்னா அவர் வந்து ஒரு வருஷமாக இந்த கிட்டத்தட்ட வந்து அந்த கூமாப்பட்டி என்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து அந்த டேமில் வந்து தண்ணி இருந்திருக்கு. அந்த இடத்துல நீச்சல் அடிக்கும் போது, இங்கே பாருங்க தண்ணி வந்து குடிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்கும் போது அந்த தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி காட்சிகளை போடும்போது அந்த அப்போ ரீச் இல்லை. இப்போ சமீபத்தில் வந்து 2 நாளாக வந்து பார்த்தோன்னா பயங்கரமான வியூஸ் வந்து போயிட்டுருக்கு, பயங்கரமான ரீச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ 2 லட்சத்து மேலே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க. அவரோட இது ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் நைட் TN84 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சு அது வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காரு, அப்பப்போ போஸ்ட் போட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனால் பட் வந்து இப்போ வந்து வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நான் வரேங்க உங்கள் ஊருக்கு, அந்த கூமாப்பட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வலர்கள், நிறைய கம்பெனி எம்ப்ளாயீஸு, நிறைய மீடியாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸு, பெரிய மீடியா, சேட்டலைட் சேனல், இந்த மாதிரி எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக அரசு மட்டும் இல்லாமல் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்து ஒரு அரசாங்கம் அந்த இடத்துல வந்து டெவலப் பண்ண ஒரு டூரிஸ்ட் பிளேஸை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பண்ணுவாங்க. அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பட்டு
அந்த இடத்துல மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துறதுக்கு நிறைய செலவுகள் ஆகும். இது வந்து அவன் செலவானால அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் போய் ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் பட் வந்து ஒரு தனிநபர் தொடர்ந்து என்னோட கிராமத்தை வந்து வெளிப்படுத்தணும், இந்த இயற்கையை வந்து நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் இருக்கிறனால அந்த இடத்துல பாறைகள்லேருந்து தண்ணி அந்த வடிஞ்சு வர்றது தண்ணீர்னால அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான இயற்கையான தண்ணி. ஏன்னா வந்து சிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான தண்ணி, அந்த ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். அந்த மலைப்பிரதேசம் இருக்கிறனால நிறைய பேர் மலைப்பிரதேசத்தில் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் சூழலில் தான் இருக்குது. கிராமத்து பக்கம் போயிருந்தீங்களா உங்களுக்கு அந்த அருமை பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அந்த மலைப்பிரதேசத்துலேருந்து அந்த தண்ணி வடிஞ்சு வர்றதுனால அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானும் அந்த சுவையை வந்து அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்ல வரேன். அப்போ ஒரு டேமில் வந்து அந்த தண்ணி குளிக்கும் போது அவரோட இயற்கையை பற்றி சொல்கிறாரு. மக்களுக்கு வந்து ஒரு காமெடியாக இருக்கும், ஆனால் பட் வந்து ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து அவங்களோட கிராமத்தை வந்து வளர்ச்சிக்கு பாதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து அவரால் என்ன முடியுமோ அதை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. முயற்சி பண்ணல பல நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு வாரமாக மிகப்பெரிய டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நானே வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணல, ஏன்னா வந்து நான் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் வந்து கண்டென்ட் ஒரு கிரியேட்டர்னால ஒரு கண்டென்ட் எதோ புதுசாக வருது அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் ஃபோட்டோ இந்த பக்கம் வந்து கூவம்பட்டி அப்படின்ற விஷயம் போட்டிருப்பாங்க. சரி, நான் எதுவுமே என்ன ஒருவேளை நீச்சல் அடிக்கும்போது நீச்சல் தெரியாமல் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கேரளாவில் இருக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் சோசியல் மீடியா எடுத்துப்பாரு ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் எடுத்துப்பாரு ட்ரெண்டிங், ஃபேஸ்புக் எடுத்துப்பாரு ட்ரெண்டிங், யூடியூப் எடுத்துப்பாரு ட்ரெண்டிங். இவர் வீடியோ தாங்க ஏங்க இங்கே வந்துட்டு போங்க, கூவம்பட்டி வந்து போங்க அப்படின்ற விஷயம் சொல்லும் போது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்து அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாங்க ஒரு சோழ மனிதர் வந்து இப்படி செஞ்சுருக்கிறத நம்ம வந்து வரவேற்கணும். நம்ம சேனலில் முக்கியமாக அதை பற்றி பேசணும்னு அவர் மேலே இதாகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரிய வருது இந்த நபர் வந்து நம்மளோட வில்லேஜை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு வந்து சரி செஞ்சு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு அவங்க கிராமத்தை வந்து வெற்றிகரமாக சுற்றுலா தலமாக மாற்றுறதுக்கான வழிகள் வந்து அரசாங்க கவனத்தை ஈர்ப்பு கொண்டு வந்து கண்டிப்பாக விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லுவோம் அவங்க செஞ்ச விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் குளிச்ச வீடியோ, அதை போட்ட வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இப்போ தண்ணீர் இல்லாமனால பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஆனால் அரசாங்கம் அதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்குது. அந்த நிதி வந்து என்ன பண்ணீங்கன்னு அவர் சோசியல் மீடியாவில் வந்து கேட்கும் போது அதுக்கு வந்து கலெக்டரே வந்து தரப்புல வந்து பதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அறிக்கை வந்து தமிழக அரசுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கு. அது வந்து நிதி இன்னும் ஒதுக்காத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் வந்து செய்யலை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு கிராமத்திலும் இந்த மாதிரி நேச்சுரல் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா கூவம்பட்டி அந்த நேச்சுரல் வந்து பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கீழே பக்கம் வயல் தண்ணீர் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துங்க நேச்சுரலாக இருக்கும். இன்னொரு வருத்தம் என்ன விஷயம்னு வச்சுங்களேன், அந்த டூரிஸ்ட் பிளேஸ் அது அப்படியே மாறிடுச்சுன்னா நேச்சுரல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு மன வருத்தம் தான். ஆனால் பட் வந்து எத்தனையோ சுற்றுலாத்தலங்கள் வெளியே போய் நம்மளோட வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணுறது, நம்ம கிராமத்துக்குள்ளேயே நம்ம அந்த விஷயத்தை செலவு பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து வருமானத்தில் வந்து பயன்படுத்திப்பாங்க. நம்மளுக்கு வந்து வருவாய் வந்து ஏறி வரும் அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இடத்துல நீங்கள் போய் அந்த இடத்துல நான் அவர் போட்ட வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் கூவம்பட்டி இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படின்ற மாதிரி கூவம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து வைரலாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த இளைஞர் பட்டதாரிக்கு நீ என்ன கருத்துக்களை சொல்கிறீங்கன்னு கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள், நெக்ஸ்டில் வந்து சந்திக்கலாம். பாய்.